அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். இப்போ என்னென்னா, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை பல்வேறு வகையான தகவலுக்கு நம்ம பயன்படுத்தின்னு இருக்கோம். அதாவது ஜாதகம் பார்க்கறது, பிரசன்னம் பார்க்கறது, அதுக்கடுத்து திருமண பொருத்தம் பார்க்கறது, இது மாதிரி பல வகையான வழியில் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இப்போ என்னென்னா, ஒரு புதுசாக குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு நம்ம பேர் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதாவது என்னென்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக நட்சத்திர முறைப்படி எப்படி பேர் செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதாவது என்னென்னா, என்னுடைய ஃப்ரெண்டு கூட அண்ணா ஒர்க் பண்ண நபர் தான். ஃப்ரெண்டுக்கு பார்த்தோன்னா குழந்தை பிறந்திருக்குது. குழந்தை 4ஆம் தேதி பிப்ரவரி 2025 பிறந்தது. 11 மணி 28 நிமிடம் காலையில் கோயம்புத்தூரில் குழந்தை பிறந்திருக்குது. குழந்தை பெண் குழந்தை. சரிங்களா? இப்போ இந்த தகவலுக்கு தான் பார்க்குற போது நம்ம ஒரு நட்சத்திரப்படி எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம சாஃப்ட்வேரில் ரொம்ப ஒரு எளிமையான தன்மையில் இருக்குதுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சாஃப்ட்வேரில் பெயர் பட்டியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் தகவலை என்ட்ரி பண்ணிட்டா போதும். இப்போ குழந்தை 4ஆம் தேதி பிறந்திருக்கு, பிப்ரவரி மாதம் 2025. டைம் 11 மணி 28 நிமிடம் காலையில் பிறந்த குழந்தை பிறந்திருக்கிறது பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் பிறந்திருக்கு. கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பெயர் பட்டியல் பார்க்க அப்படின்னு கிளிக் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். இதில் என்ன அப்படின்னா, குழந்தை என்ன மதம், இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா அப்படின்ற தகவலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கிறிஸ்டினுக்கு உண்டான பெயர்களும் இருக்குது, முஸ்லீமுக்கு உண்டான பெயர்களும் இருக்குது. இப்போ குழந்தை இந்து, ஆனா பெண் அப்படின்னு பார்த்தோன்னா பெண் குழந்தை. அப்போ பெண்ணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து முதல்ல இங்கே இனிஷியலை பதிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்கேன். இனிஷியல் அப்படின்றது குழந்தையோட இனிஷியல் இல்லையா? அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு தகவலை ஷேர் பண்ணியிருக்கேன். அப்பா பேர் மணிகண்ட அரவிந்த், அம்மா பேர் ரஞ்சிதா. அப்போ இனிஷியல் அப்படின்றது நம்ம எம்மை குறிக்கும். அதனால் நம்ம இந்த இடத்துல எம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இதுதான் தகவல். இது பண்ணிட்டோடனே நம்ம பெயர் பட்டியல் பார்க்க அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல பெயர் பட்டியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். அந்த இடத்துல ஃபுல்லாக டீட்டெயிலாக பெயர் பட்டியலோட லிஸ்ட் எல்லாமே காட்டும். இது இப்படி பார்க்குறத காட்டிலும் நான் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு காட்டுறேன். அது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வகையில் இருக்கும். நம்மளா நேம் செலக்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரியான ஆப்ஷனில் தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் சாஃப்ட்வேரில் நிறையா ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பெயர் நமக்கு 1000 கணக்கில் பெயர் காட்டும். இதுதான் டீட்டெயில்ஸு. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குற போது இதையுமே நான் உங்களுக்கு பிரிண்ட்ன்ற ஆப்ஷனில் கொடுக்குறேன். பிடிஎஃபாக ஓப்பன் பண்ணி பார்க்குற போது அது உங்களுக்கு ரொம்ப இன்னும் சிறப்பாக புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஓகே. இப்போ பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம நேம் லிஸ்ட் அப்படின்றத நம்ம போட்டுப்போம். நேம் லிஸ்ட்னு கொடுத்தாச்சு, ஓப்பனில் இருக்கட்டும். ஓகே, பிடிஎஃப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது காட்டிடுறேன். இது சாஃப்ட்வேரில் நம்ம போட்டது தான். சாஃப்ட்வேர் நம்ம சாஃப்ட்வேர் தான். இப்போ தகவல் பார்த்துக்குங்க. 4ஆம் தேதி பிப்ரவரி 2025 பிறந்தது டேட்டு. டைம் 11 மணி 28 நிமிடம். பிறந்த இடம் கோயம்புத்தூர். அதன் அடிப்படையில் இது ராசி கட்டம் நமக்கு இருக்கக்கூடிய தன்மையை பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் நல்லா விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தையோட டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. பெண்ணு 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 11:28 காலையில் கோயம்புத்தூரில். அதன் அடிப்படையில் எந்த எழுத்துல பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே சு, சே, சோ, லா, இது சின்ன சே, சை, இந்த அமைப்பில் பேர் வைக்கலாம் அப்படின்னு தகவல் இருக்குது. தேர்வு முறை நட்சத்திரப்படி தான். நட்சத்திரம் அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான எழுத்துக்கள் இது எல்லாமே. சரிங்களா? அப்படியே ராசி நவாம்சம் கீழே பார்க்குற போது அது பேர் கொடுக்குது. எந்த எழுத்து இப்போ லா அப்படின்னா லாவில் இருக்கக்கூடிய பேர் எல்லாமே அதோட கூட்டு எண்,
மொத்தமாக வந்துனே இருக்கும். நமக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பேர் இருக்குது லிஸ்ட்டில் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. 300, 400, 500, குறைஞ்சபட்சம் சாஃப்ட்வேரில் 1000 பேர் காட்டியிருக்குதுங்க. இந்த பேர்லலாம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டியிருக்குது. எனவே இந்த பகுதியில் நம்ம நேம் கொஞ்சம் லிமிட்டாக செலக்ட் பண்ணுறதை காட்டிலும் நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்வேரை பயன்படுத்துறது மூலம் அது நமக்கு நிறைய ஆப்ஷனை காட்டுது. அது இல்லாமல் கூட்டுத்தொகையும் அதே நமக்கு காட்டுது. இந்த மாதிரி பெயருக்கு உண்டான கூட்டுத்தொகை இது வரும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் அது காட்டுது. இந்த ஒரு விஷயத்தை கன்வே தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சேன். நன்றி, வணக்கம்.